வஉசி என்றால் வழக்கறிஞர், உரிமைக்காக போராடிய வாதாடிய வழக்கறிஞர், சி உரிமைக்காக வாதாடி சிறை சென்ற வழக்கறிஞர். ஒரு நிமிஷங்க. அரசியல்ல எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, ஆனாலும் நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட தலைவர்னா யாருங்கய்யா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நம்ம முதலமைச்சர் தான். மர்க்கா சொல்லு. நம்ம முதலமைச்சர் தான். அம்மா தாங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்றால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக, ஆம் கோபாலபுரம் கொள்ளைக்காடாக ஆகியிருக்கும். மர்க்கா சொல்லு. நம்ம முதலமைச்சர் தான். நிச்சயமாக என் உடம்பில் உயிர் உள்ளவரை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தியாக தலைவி சின்னம்மா அவருடைய வழிகாட்டுதலின்படிதான் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும். மர்க்கா சொல்லு. நம்ம முதலமைச்சர் தான். அண்ணன் டிடிவி அவர்கள் தன்னுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். இல்லை, நான் இந்த அரங்கத்திலே தூக்கிலே தொங்குகிறேன், தூக்கிலே தொங்குகிறேன், தூக்கிலே தொங்குகிறேன். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். சார், பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில. அந்த பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்க சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஏன் பீகார்ல கூட தேர்தல் ஆணையம் நினைச்சது நடக்காது. உண்மையா நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்றேன். ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கின்றதுதான் உண்மை. வாங்க அங்கிள், வாங்க. என்ன அங்கிள், கமல் மாதிரி அடிக்கடி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அடுத்து ஒரு வாரம் இந்தியால இருக்க மாட்டேன். இதுக்கு ஒரு வாரம் அங்கிள் சிங்கப்பூர்ல ஒரு முருகன் கோயில் இருக்கு. சிங்கப்பூர் முருகனா? ஆமா. என்ன பண்ண போற நீங்க? அங்க போய் நம்ம தலைவருக்கு அதே மாதிரி சிலை ஒண்ணு திறக்கலான்னு இருக்கேன். உங்க அப்பாவுக்கு சிலை திறந்து என்ன பண்ண போறீங்க? தமிழ்நாட்டோட பவர் என்னன்னு காட்ட போறேன். ஏன் அங்கிள் எங்க கிட்ட சொன்னீங்கன்னா வர எலெக்ஷன்ல நான் அந்த பவர் நாங்களே காட்டுவோம்ல. வர எலெக்ஷன்லயா? எதுக்கு? உங்களை ஆட்சிக்கு வர விடாம பண்ணத்தாம. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சவன். ஆனா புறவு பணியாளர்கள் ஊதிய உயர்வுக்காக போராட்டம் எல்லாம் கண்டுக்காம மக்கள் காசுல இப்படி ஊர் ஊரா சுத்தி பாத்தீங்கல்ல, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா? இப்போ உனக்கு சீரியஸ் டைம் தான். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். ஐயா, அவர் தாங்க நீதி. அவரை பார்த்து நீதின்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்ட் சிரிக்காம இருக்க பாப்போம். நாங்க 3 பேரு, எங்களுக்கு பயம்ன்ற என்னன்னே தெரியாது. எங்க போனாலும் அங்க ஒரு கலக்குவோம் அந்த ஊரை. சிங்கம்டா, சிங்கம்டா, சிங்கம்டா. சாரி. கஷ்டப்படாமல் நயன்தாராவோடு நடித்து விட்டு வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு கொடுத்த ஸ்டாலினுக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் போடா, தமிழ்நாடு முல்லா போ, நயன்தாராவை கூட்டிக்கிட்டு. வைகோ, நான் பேசாமல் போனால் எனக்கு பிடித்து விடும் சைக்கோ. துரைமுருகன், கோணமாய துரைமுருகன் அக்டோபர் 26 இல்லடா பாவி, துரைமுருகன் பின்னாடி. நவம்பர் 26 ஐயோ ஜனவரி 26 சொல்லி தொலை. முடியாதுங்கிறது முட்டலோட வார்த்தை, முடியுங்கிறது அறிவாளியோட வார்த்தை. என் தலைவன் பேசாத பேச்சா? துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாசம் மாறாது. என் தலைவன் பேசாத பேச்சா? திண்டுக்கல் லியோனி என்று ஒருவன் இருக்கிறானே, கருணாநிதிக்கு பிறந்தவன். யாரா அவன்? யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. நாராயண் சார் இருக்காருங்களா? நீங்க? கலைஞருடைய மகன் நான். சிரிக்காதீங்க, சாமி பேரு நைட்டு கண்ணை குத்திரு. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்கிறது. அது மாதிரிதான் செந்தில் பாலாஜி. ஒரு கல்ல 2 மாங்காய்ல பல மாங்காய் அடிச்சுட்டா இருப்போம், பல மாங்காய். நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. எல்லாம் முகெல்லாம் முக்காவாசி பேர் படப்பதாட்டு என்னன்னு தெரியல. எல்லாம் வேற லெவலி
பாட் பவுடரு நல்ல சிங்கார் குங்குமம் பல பலன்றது என்னன்னு தெரியல. என்ன காரணம்? 1000 ரூபாய் வந்துச்சா? ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்கு. அவனுக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணும் இல்ல, சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி. ஒண்ணும் புரியல. இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா இன்னும். அப்போ நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசவத்திலே பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால், கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம் தான் குறை பிரசவம். அது கள்ள உறவு. நான் தலைவர் கலைஞர் இல்லை. இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சேன். அவர் போல் பேச தெரியாது, பேசவும் முடியாது. அவரை போல் மொழியை ஆள தெரியாது. ஆனால் எதையும் முயன்று பார்க்கக்கூடிய துணிவை கொண்டவனாக உங்கள் முன் நிற்கிறேன். பெரியார் அண்ணா வழியாக எனக்குள் விதைத்திருக்கக்கூடிய விதை. இன்று நம்மிடத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்றாலும் தலைவருடைய கொள்கை தீபம் நம்மிடத்தில் இருக்கிறது. இளம் தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது முதைய ஃபிட்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எடுத்து அடிச்சுனா ரெண்டுமே பிஞ்சிடும். ஒன்னு செருப்பு, இன்னொரு செருப்பு. எக்ஸசைஸ் பண்றதுல பஞ்சு டயலாக் பேசிட்டு அவரோட போட்டான் முட்டி போட எக்ஸசைஸ் பண்ணு. முட்டி போறான். ஏயா வாயில தம்பு சுட்டு. தலைவா அடங்கு. என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்துறீங்களா அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன். பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு ஆச்சிட்டர் விராட் கோலி மாதிரி அடி. விராட் கோலி மாதிரி அங்க பாருங்க. விராட் கோலி மாதிரியே இருக்கா இந்த ஸ்டில்லு. போஸ்ட்லாம் அப்படியே இருக்க. தோனி மாதிரி பண்ண. தோனி மாதிரி. தோனி எம்எஸ் தோனி, தலா தோனி. இங்க பாருங்க, பாலு போயிட்டுங்க வானத்துக்கு. எம்எஸ் தோனி மாதிரி நிக்கிறான் பாருங்க அப்படியே. ஓலி ஓய் டிவிலியர்ஸ் மாதிரி பண்ணி. டிவிலியர்ஸ் மாதிரி. இங்க பாருங்க 360 டிகிரி ஷாட்டுங்க. டிவிலியர்ஸ் ஏபிடிவிலியர்ஸ் மாதிரி அடிக்கிறாங்க. செதுருதுரா. இந்த ஷாட்லாம் பயங்கரமா இருக்கா. வார்னர் மாதிரி பண்ணு. வார்னர் மாதிரி. ஆஸ்திரேலியா பிளே வார்னர். என்னமோ பண்ண போறாங்க. போட்டாங்க ஒக்கா மக்கா. போயிடுச்சுடா பாலு. ஒக்கா மக்கா 100 போட்டாங்க. தம்பிட்ட ஒரு கஷ்டமான கேள்வி. தம்பி 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? யோசிராப்புலா 8 கால் தான். கரெக்டான பதில். ஓகே தம்பி. தம்பி வாயில எத்தனை பல்லு இருக்கும்? 32 பல்லு இருக்கும். கரெக்டான பதில். சூப்பர் தம்பி. தம்பி உனக்கு எத்தனை கால் இருக்கு தம்பி? யோசிக்கிறாப்புல ரொம்ப மறந்துட்டாப்புல. யோசிக்கிறாப்புல கரெக்டா சொல்லிட்டாப்புல. சூப்பர் தம்பி. தம்பி உனக்கு மொத்தம் எத்தனை கை இருக்கு? தம்பி யோசிக்கிறாப்புல ரொம்ப கஷ்டமான கேள்வி. கரெக்டான பதில். Bye Stalin. திரும்ப ஆட்சிக்கு வரவே முடியாது.